ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நம்ம நேற்று என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். ரைட், சரி. அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி. இந்த 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ஃபார்ம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். சார், ஃபஸ்ட்டு இந்த 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜினா என்ன சார் அது? ஃபஸ்ட்டு இந்த 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போங்க அப்படின்னு. 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜினா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது 10 நிமிஷம் டைம் ஃப்ரேம். நான் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கேண்டில் யூஸ் பண்ணுறேன். அந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னா 10 நிமிஷமாக அந்த கேண்டிலுடைய ரியாக்ட் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 95% செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது செல்லிங் தான் நிறைய நடந்திருக்கிறதுல. செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. பையர்ஸ் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் காமிக்கல, பவர் காமிக்கல. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம அந்த 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இந்த 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒரு வீக்கு மாதிரி இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இதில் நம்ம எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா மேலே செல்லர்ஸ் இருக்காங்க, கீழே பையர்ஸ் இருக்காங்க. 2 பேர் டாமினேட் பண்ணி புஷ் பண்ணுறாங்க. இவங்க இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணுறாங்க, இவங்க இங்கேருந்து புஷ் பண்ணுறாங்க. மிடில் மாட்டிகிட்டு இருக்குது. நம்ம அந்த எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்க தேவையில்லை. ஆனால் அதே சாலிடாக ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுக்குறாங்கன்னா செல்லிங் ப்ரெஷரோட நம்ம அடுத்த சின்ன சின்ன புல் பேக்லாம் நம்ம டவுன் சைடுக்கான ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு தான் அந்த 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட சிம்பிள் பிளான். சரி, இப்போது மார்க்கெட்டு நடந்து முடிஞ்சிச்சு சார், இப்போது இது நடக்க சொல்லவே அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கும். இது நம்ம யூடியூப் வீடியோலையும் போட்டுட்ருக்கோம். நிறைய வீடியோவில் போய் பாருங்கள். நிறைய தம்ப்நெயில் போட்டு அதே மாதிரி போட்டிருப்பேன். 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியாது. ரைட்டுங்களா? சரி, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில், அதாவது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் காலையிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். எத்தனை மணிக்கு மென்ஷன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 9:24, அதாவது 9:24 உங்களுக்கு மார்க்கெட்டு இந்த மாதிரி ரியாக்ஷன் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு பாருங்க. ஸோ 9:24 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? ஸோ 9:24 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இது நான் கீழே வந்துச்சு. டார்கெட் புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் சிஸ்டம் மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோடய பிளான் அப்பர் சைடு இருந்தது. அதாவது இந்த 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த 10 நிமிஷம் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த 1 மினிட் 2 மினிட் 3 மினிட்ல மார்க்கெட் கொஞ்சம் கீழே இந்த மாதிரி மேலே மூவ் ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல நான் ஒரு பையிங்கான பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கெல்லாம் 200 EMA சப்போர்ட் இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. ஆனால் ப்ரைஸு சடன் ஆச்சு. அந்த 10 மினிட் கேண்டில் இங்கே கீழே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. நமக்கு இந்த 200 EMA இருக்குது இல்லையா, இந்த 200 EMA கிராஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டுக்கு கீழவும் க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இந்த 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை கொடுத்துட்டேன். இந்த புல் பேக் என்ட்ரி, அதாவது நீங்கள் ஷூட் பண்ண 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரேக் டவுன் கிடைக்கும். சரி, இந்த இடத்துல ஏன் சார் எக்ஸிட் ஆக சொன்னீங்க அப்படின்னா, இது சப்போர்ட், நெக்ஸ்ட்டு சப்போர்ட். இந்த இடத்துல மேபி இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். மேபி நாளைக்கு இந்த இடம் சின்னதாக மூவ்மெண்ட் ஆகலாம். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம், பேசுகிறோம். அதை பற்றி தான் பேச போகிறப்போ. ரைட்டுங்களா? சரி, இது இன்றைக்கி நடந்த கதை. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன சார் பிளான் பண்ணலாம், என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. அதாவது இந்த இடம் உடச்சி மேலே போனால் நமக்கு இந்த 200 EMA தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஆக்ட் பண்ணும். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியாலாம் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சுல இந்த இடம் இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடம் எப்படி எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது இடத்துல அப்படின்னா, ப்ரைஸ் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆச்சுல இந்த மாதிரி ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே கொஞ்சம் மூவ் ஆகிட்டு மேபி கன்சல்டேஷன் மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடக்குதா, அதுக்கப்புறம் லோவில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வருதா, ஃபர்தராக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த ஏரியாவில். ஏன்னா இந்த ஏரியாவில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது மார்க்கெட்டு, சைடுவேஸ் மாதிரி மூவ் ஆகுதா, இல்லை மேபி இந்த இடத்துல இந்த மாதிரி ஆகுதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த இடத்துல. ரைட்டுங்களா? சரி, அப்போது இந்த நாளைக்கு ட்ரேடிங் செஷன் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு ட்ரேடிங் உங்களால் முடிஞ்சால் அந்த 200 EMA கிட்ட என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணி கணிக்க முடிஞ்சால் நீங்கள் ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு 40-50 பாயிண்ட் 1:2 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் இங்கே ஃபார்மேஷனாக கூட உங்களுக்கு மேபி அந்த இடத்துல வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த
ரிஸ்க்கு கொஞ்சம் 1:2 அந்த ரிஸ்க் எடுத்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி வெளியே வந்துடலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை செய்யலாம். உங்களுடைய நாலேஜ் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒரு பெட்டராக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அது நீங்கள் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கி காத்தால நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பாட்டம் சைடு பிரேக் டவுன் இருக்குல்ல, இதுவும் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு. ரைட்டுங்களா? சரி, இப்போது அதே மாதிரி டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் வருது. இப்போ நாளைக்கு ப்ரைஸ் எது வரலும் போகும்னு சொல்லல, ப்ரைஸு எங்கே நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா அப்பர் சைடுக்கான பிளானில் அப்பர் சைட் பிளான் பண்ணால் நம்ம இந்த 515 ரேஞ்சில் நீங்கள் எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும். ப்ரைஸ் கொஞ்சமாக இந்த 200 லைனிங் வரும். மேபி இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி இங்கே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்டும் குயிக்காக நீங்கள் வெளியே வரது பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது எந்த இடம் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தது அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்குது. எந்த இடம் சார் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தது அப்படி பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சப்போர்ட்டாக இருந்த இடம் வந்து ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கணக்கு போட்டோம்னா இது வந்து ஒரு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருந்த இடம். அது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த 57,550 600 ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஜோனாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு மார்க்கெட் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ரைட், இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட். அப்போ பிரேக் அவுட் நடந்தால் நமக்கு இந்த ஏரியாவில் 1:2 நம்ம கேட்ச் பண்ண மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? சரி, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான்னா, சென்செக்ஸ்லேயும் இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடம் இப்போது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் ட்ரெண்ட் லைனும் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் இங்கேருந்து 1:2 டார்கெட்டாக புக் பண்ணிவிட்டு வெளியே வரதுக்கான சான்சஸ் நீங்கள் தேடலாம். ரைட்டுங்களா? சரி, ஒரு வேளை மார்க்கெட் அகைன் பிரேக் டவுன் ஆக சார்ந்ததுலன்னா என்னுடைய பிளான் வந்து டவுன் சைடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி டவுன் சைடு மூமெண்டம் கேட்ச் பண்ணியாச்சு. நாளைக்கு டவுன் சைடு மூமெண்டம் கேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னா என்னுடைய பிளானில் டவுன் சைடு இல்லை. ஏன்னா எனக்கு டவுன் சைடு வந்து சேஃப்டி அப்படின்ற மாதிரி தோணலை. அதனால் நான் டவுன் சைடு பிளானில் எதுவும் நான் இப்போதைக்கு பிளான் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பிளான் என்ன, வெயிட் பண்ணி ஒரு பிரேக் அவுட்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய பிளான். ஸோ அதுதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். 78,350 370 380 அந்த ரேஞ்சில் நீங்கள் ஒரு டார்கெட்டாக புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம் அப்பர் சைடில் சென்செக்ஸில். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அட்லீஸ்ட் லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் போகலாம், அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். புதுசாக வராங்க மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவிக்கலாம்.